இந்த வருஷம் மகிழினியோட பர்த்டே வந்து செம்ம சூப்பராக போயிருந்துச்சுங்க. ரித்வினுக்கும் வந்து அந்த அன்னைக்கு தான் வந்து இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு வந்து தம்பியும் போகிறான். ரித்வினையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மணி வந்து ஒரு 11:00 வாக்கில் தாங்க வீட்டுக்கே வந்திருந்தார். மணி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃபீடிங்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஈவினிங்க்கு மேலே கேக் கட் பண்ணோம். ஏன்னா ரித்வின் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகலே சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா நான் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு தான் தம்பி வந்ததுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணுற செலிப்ரேஷன் வந்து வச்சுருந்தோம். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வந்து லைட்டான ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வந்து எல்லாமே கேக் கட் பண்ணோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அத்தை மாமா எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதம் மூலம் வாங்கிட்டு கேக்கெலாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறக்காக நானும் பவித்ரா எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அந்த அன்னைக்கு வந்து காரண்யா பாப்பாவுக்கும் வந்து பர்த்டேங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த அன்னைக்கு தான் வெட்டிங் டே. ஸோ வந்து ஈவினிங்க்கு மேலே அப்பா வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அன்னைக்கு ட்ரீட் நான் தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் வந்து அபூர்வா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இந்த டே உண்மையுமே செம்ம சூப்பராக வந்து இந்த வருஷம் வந்து மகிழினியோட பர்த்டே வந்து போயிருந்துச்சுங்க.